வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொல்லிமலையிலேருந்து கொல்லிப்பாவி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கொல்லிப்பாவி கோயிலுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா எட்டுக்கையம்மன் சொல்கிறாங்க. மக்களே, இப்போ நம்ம கொல்லிமலையில் எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சாமி மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேடை மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு சூளமும் இது இருக்குது. ஸோ மறக்காமல் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் உங்களுக்கு தெரியுதா? அந்த குளத்துக்கு நம்ம இப்போ போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மலைக்கு தான் போயிட்டு உட்காந்துருக்கோம். மலைக்கு இதுதாங்க கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எட்டுக்கையம்மன் கோயிலுடைய குளம். ஃபுல்லாக பாருங்கள், அங்கே ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது. இப்போதைக்கு தாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக நடைபாதை மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கே நடைபாதை கிடையாது, சும்மா மண்ணால் தான் போட்டிருந்தாங்க. மக்களே, ஒரு வழியாக நம்ம எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு உள்ளே வந்தாச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் உள்ளே மொபைல் ஃபோன் அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே போகலாம். மக்களே, இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன் சிலை இருக்கு. மக்களே, இப்போ நம்ம எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு உள்ளே தான் இருக்கோம். ஸோ பாருங்கள், ஏகப்பட்ட சூளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே பூட்டால் பூட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக பூட்டால் பூட்டி வச்சுருக்காங்கன்னா இப்போ அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு திருஷ்டி இந்த மாதிரி இருந்தால், இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போடுறாங்க, அவங்களுக்கு எதை பற்றி நினச்சி இது பண்ணுறாங்களோ, ஸோ அதை பூட்டாக பூட்டிட்டு சாவி தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லாம் அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே சாமிக்கு பொங்க வைப்பாங்க. ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக சூளமாக தான் இருக்கும். ஃபுல்லாக சூளம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பூட்டாக தான் பூட்டியிருக்காங்க. இப்போ நம்ம சாமியை கும்பிட்டுட்டு கீழே போயிட்டு இருக்கோம். இந்த பக்கமும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு எதனால் எட்டுக்கையம்மன் சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக கொல்லிப்பாவைன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ கொல்லுகின்ற பாவை, அதாவது பாவைக்கு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எதுக்காக எட்டுக்கையம்மன் கோயில் இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் கொல்லிமலையில் ரிஷிகள் மற்றும் தேவர்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இடையூறு பண்ணுவாங்க. அப்போ விஸ்வகர்மா என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெண் சிலையை வடிவமைக்கிறாரு. அந்த பெண் சிலையை வடிவமைத்து அவங்களுக்கு சக்தியை கொடுக்குறாங்க.